ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைம் இது டைம் எனக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நெதரை பில்ட் பண்ண போகிறோம். நெதர் போட்டதை பில்ட் பண்ண போகிறோம். ஓகேல, இந்த இடத்துல ரெட் கலர் கார்பெட் போட்டிருந்தோம். ரெட் கலர் கார்பெட் தூக்கிட்டு இப்போ வந்து ப்ளூ கலர் கார்பெட் போடலான்னு இருக்கேன். சரி, ஓகே, நம்மளுக்கு அப்சிடென்ட் வேணும். அப்சிடென்ட் எங்கே போகிற காட்சி உங்களுக்கு கேட்டிங்கன்னா, அப்சிடென்ட் வந்து நம்ம வந்து கேவ் எக்ஸ்ப்ளோர் வீடியோன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு பார்ட் 2 போடலாமான்னு வீடியோ கேட்டேன். நிறைய பேர் வந்து அந்த வீடியோ நிறைய வியூஸ் போல. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு ஆனால் பார்ட் 2 வீடியோவில் சொல்லிட்டு போயிருந்தேன். அங்கன்னா வச்சு ஒரு இடத்துல லாவா ஃப்ளோ ஆயிருந்துச்சு. அந்த லாவா வந்து கட் ஆஃப் பண்ணல, நான் வந்து பிளாக் வச்சு அடைக்கல. அந்த இடத்துல வந்து அடைச்சி வச்சுட்டு என்ன பண்ணேன், அங்கே வந்து கிட்ட வாட்டர் பக்கெட் இருந்துச்சு கையில். நான் வந்து டிஸ்பிளே டைம் கிளிக் பண்ணோன்னே என்ன ஆச்சு, அந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு அந்த இருக்கிற எல்லா இடத்துலையுமே அப்சல்ட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. நான் எனக்கு எதுக்கு அப்சல்ட்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு வந்துட்டேன். அப்போ தான் தோணுச்சு, நெதர் போர்ட்டில் பில் பண்ணால் நமக்கு அப்சல்ட் நிறைய தேவைப்படும். அப்போ நம்ம போய் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அதை போய் எடுத்தேன். அது எடுக்கும் போது என்ன ஆச்சுன்னா, அங்கே வந்து 4 டைமண்ட் எனக்கு கிடச்சிச்சு. அடிச்சிச்சுனா ஜாக் பாட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் தான் ஞாபகம் நம்ம ஊர்லேயே ஒரு நெதர் போர்ட்டல் இருக்குது. ஆனால் அது வந்து அது உடஞ்சி போன நிலைமை இருக்குது. அதாவது ரூஎண்டல் இருக்குது. ஓகேங்களா, ரூஎண்டல் போர்ட்டலாக இருக்குது. அதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்தோடனே நம்ம இந்த ஊருக்கு வந்து அந்த வில்லேஜ் வந்தோடனே நம்ம எல்லாத்தையும் அதாவது சூரிய ஆகிட்டோம். அதாவது மேலே அந்த டைமண்ட் பிளாக், அது கோல்டன் பிளாக்கு இங்கே இந்த செஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம இப்போ என்னென்னா நம்மகிட்ட இருக்கிற வந்து நான் வந்து 31 அப்சன் இருக்குது. 32 இருக்குது. இப்போது 32 அப்சன்ஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பெருசாக கட்டலாம். நம்ம வந்து கொஞ்சம் தாராளமாக மனசை வச்சு கட்டலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் ஆப் இருக்குது. ஓகேங்களா, ஒரு ஸ்லாட் என்ன ஆகுனா ஒரு சின்ன ரூம் ஏரியா மாதிரி இருக்கும். அந்த ரூம் ஏரியா விட்டுட்டு நல்லா பக்கமும் க்ளோஸில் இருக்கும். அதனால அந்த இடத்துல மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வேறு இடத்துல கட்டுற மாதிரி இருக்கும். நம்ம இந்த இடத்துல கட்டலாம். நான் ஏன் இந்த இடத்துல கட்ட மாட்டேன்னா, நம்ம வீடு அங்கேருந்து ரொம்ப தொலைவாக இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப தூரமாக இருக்குது. இங்கேருந்து அங்கே வரும்போது நான் வந்து பகலாக இருந்துச்சு. இந்த வீட்டுக்கு இந்த நெதர் போர்ட்டில் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் பண்ணுறேன், இந்த இடத்துல பில்ட் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வீடு பக்கத்துலேயே பண்ணிக்கலாம். நம்மளோட பழைய வீடு தெரியும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கட்டிங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால வந்து மைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. சரி, ஓகே, நம்ம டார்ச்சஸ் இருக்குது. டார்ச் ஃபிக்ஸ் பண்ணும் போதில் உங்களுக்கு வந்து எனக்கு தெரியுது. ஓகேங்களா, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியுது. ஓகேங்களா, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் டார்ச் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, இந்த அப்சென்ட்டாக வந்து நம்ம எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு பாதுகாப்புக்கு 2 காவலாளி கூட்டு வந்துருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அயன் கிளம்ஸ். ஓகேங்களா, 2 அயன் கிளம் கூட்டு வந்துக்கிறேன் பாதுகாப்புக்கு. எவ்வளோ மார்க் சொல்கிறாங்கன்னா இவனை பார்த்துப்பாங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா 40 வந்துடும் போல இல்லையா அப்சைட் மட்டுமே. சரி, ஓகே, 40 வரட்டும். நம்மளுக்கு வந்து பெருசாக கட்டல, நல்லா அப்சிடென்ட் வச்சு. சரி, ஓகே, 40 வந்துருச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் தேவைப்படாது. டார்ச் அங்கேயே இருக்கட்டும். ஏதாவது மார்க்ஸ் எங்கே ஸ்பான் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, இந்த பாடி கார்ட்ஸ் இருந்தோம்டா சொல்லிட்டு நான் பாட்டினேன் அப்படியே ஜாலியாக வந்தேன்னு. ஓகே, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் தட்டி ஆள பிடிச்சிக்கோங்க. ஷேர் பண்ணுறதுனால என்ன யூஸ் கேட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு லைக்ஸ் கிடைக்கும், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும். யாரும் அதை பண்ணுறதில்லை. இந்த வீடியோ பார்க்குற முக்கால்வாசியில் மொத்தம் பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. யூடியூப் ஸ்டுடியோவில் உங்கள் வீடியோஸ் 100% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறாங்க. நான் சப்ஸ்கிரைப் காமிது எனக்கு. இதை பார்த்துட்டு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? ஏங்க என்னை ஏமாத்துறீங்க எல்லாரும்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணனால போயிடுவது ஒரு சப்ஸ்கிரைப்புங்க, ஒரே சப்ஸ்கிரைப். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எல்லாரும் டக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம 1 மில்லியன் அடிக்கலாம். ஆனால் அது வேறு பண்ணுறதில்ல. சரி, ஓகே, நம்ம கஷ்டத்தை தூக்கி போட்டு நம்ம போய் இப்போ வந்து நெதர் போர்ட்டில் பில்ட் பண்ணுறதுக்கு போவோம். சரி, ஓகேங்களா, அதில் பொட்டேட்டோஸ் சாப்பிடுவோம். நம்மளுக்கு வந்து ஹெல்த்து கம்மியாக இருக்குது, அதே மாதிரி ஃபுட்டும் கம்மியாக இருக்குது. அதை வந்து நம்ம ஃபுல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம பில்ட் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை. நம்ம வீட்டில் நம்ம பழைய வீட்டுக்கு ஞாபகமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கட்டலாம்னு தான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லென்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7 பிளாக்கு. ஓகேங்களா, 7 பிளாக்குக்கு போட போகிறோம். சாரி 6 பிளாக்கு இதுவும் கீழேயும் 7 பிளாக் ஐட்டம் போட போகிறோம். மாற்றி சொல்லிட்டேன், சாரி, மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா, 7 பிளாக் போட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஓகேங்களா, நண்பர்களே, கற்றுக்கணும். எப்படியா ஓகேங்களா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் ஃப்ளோ பண்ணிட்டு லேட் பண்ணி போவாங்க, ஏன்னா கீழே விழுந்துடும் சொல்லிட்டு. நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கினேன். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல போட்டால் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். ஒரே 3 பிளாக் தான் கேப் இருந்துச்சு. 3 பிளாக்கா ஏதாச்சும் நிறைய இது போங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இன்னொரு பிளாக் அந்த மைண்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே இன்னொன்று போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா
எத்தனை பிளாக் கீழே மறந்துட்டேன். கீழே வந்து 6 பிளாக் கரெக்டாக இருந்துச்சா, இப்போ 7 பிளாக் இப்போ போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம வந்து பண்ணிக்கணும். சரி ஓகே, அழகாக அதை அப்படியே முடிச்சுட்டா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கேப் கொஞ்சம் தள்ளி இருந்தால் கொஞ்சம் நல்லா கரெக்டாக வரும். சரி ஓகே, இதுக்கு மேலே ஏறிட்டு ஒரு பிளாக் போட்டு நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் நம்மக்கிட்ட இருக்கனால ஃப்ளோ ஆகிட்டு கீழே வந்துட்டோம். இப்போது என்னடா இது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே ஒரு அப்சிடென்ட் பிளாக் இருக்குது, நானாக போட்டேன், நான் போடல எதுவும். சரி ஓகே, இந்த வாட்டரை வச்சு நம்ம மேலே போய் ஏறி வந்துடலாம். சரி ஓகே, அதனால் என்ன பண்ண போகிறேன், நான் ஃபஸ்ட்டு எண்ணிக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு காமிக்கணும்ல, உங்களுக்கு சொல்லணும்ல, அதனால் நான் ஃபஸ்ட்டு எண்ணிட்டு வந்துட்டேன். அதனால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுவோம். பக்கத்தில் பெல் பட்டனுக்கு தட்டி ஆள பிடிச்சினா நான் போகிற நடிச்சிட்டோம், டக்குனு நீ வீடியோ பார்த்துட்டு போகலாம். சரி ஓகே, நானும் தண்ணியில் ஏறதே தண்ணி பெரும்பாடாக இருக்குது. ஜாவ் அடிஷனால ஈஸியாக இருக்கும் நண்பர்களே. ஆனால் ஜாவ் அடிஷனில் கொஞ்சம் இதுவும் இருக்கும், மவுஸ் இருக்கனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னடா இது, ஒரு தண்ணியில் ஏற முடியல, இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி நானும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வந்துட்டேன். சரி, இந்த அப்சிடென்ட் பிளாக் எடுக்கிறது தான் இவ்வளோ போராட்டமே. சரி ஓகே, எடுத்துக்கலாம். இந்த தண்ணி மட்டுமே நிறைய இடத்துல நம்ம தேவைப்படும் நண்பர்களே. இந்த மாதிரி தண்ணி இருக்கிறனால ஒரு பக்கெட் தண்ணி வச்சுக்கோங்க எப்பவுமே, இன்வெர்ட்டரில் தேவைப்படும் அடிக்கடி. சரி ஓகே, அதில் வந்து அப்சிடென்ட் பிளாக் எடுத்து உடச்சாச்சு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே உடையிற. சரி ஓகே, அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா கீழே தண்ணி குச்சி போயிடலாம். சரி ஓகே, நம்ம வந்து கீழே வந்தாச்சு. இப்போ என்னன்னா நமக்கு வந்து ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் வேணும். நம்ம ஆல்ரெடி ஒரு ரூயன் போர்ட்டலில் போயிட்டு இது பண்ண முடியல, அந்த செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் இருந்துச்சு. நான் அடிக்கடி ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் செஞ்சிருந்தேன். அந்த அடிக்கடி சுற்றிட்டு இருப்பல இந்த மாதிரி ஏதாவது வேர்ல்டு, இதே வேர்ல்டில் அடிக்கடி நான் ரூயன் பொருள்லாம் போவேன், சுற்றி எல்லாத்தையும் வருவேன். அப்போது நிறைய ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல்ஸு, கோல்டு, இது மாதிரி நிறைய கிடச்சிச்சு. அதை வச்சு நான் எடுத்து வச்சுருந்தேன். ஓகே, நான் வந்து அந்த ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்டுக்கு வந்தப்போ நான் காப்பரில் தான் நிறைய இருந்துச்சு. காப்பர் ஒன்று உடச்சோன்னா 4 காப்பராக வரும். ஓகேங்களா, அதெல்லாம் நிறைய காப்பர் நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தேன், எனக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு. அப்போது இப்போ இல்லை, அப்போது சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. இங்கே வந்து ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலை வச்சு வாடா வேண்டிக்கோங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வேண்டிக்கோங்க, ஃப்ரெண்ட் கரெக்டாக வரணும்னு சொல்லிட்டு. இப்போ மட்டும் எனக்கு வந்து அந்த ரூமில் விட்டு அடைச்சிங்கன்னா எனக்கு போக வச்சிரும். சரி ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இடத்த பார்த்து தலை அப்படியே இதுவாகுது, தலை சுற்றுது எனக்கு. அந்த இது பார்த்தா அந்த பர்பிள் கலரில் ஒன்று இருக்குல்ல, அது பார்க்கறதுக்கு ஒரு தலை சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. வாவ், ஏங்க ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க, அவங்க பேர் சொல்லலை, அந்த இடம் மாதிரியே இருக்குது கரெக்டாக, இதே மாதிரி தான் இருக்குது. அவங்க வந்து சைடில் போயிட்டு போனாங்க, அவங்க சொன்ன இடம் மாதிரியே அப்படியே அச்சஸில் வந்திருக்கு. சூப்பர்ரா, நல்ல வேலை. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. பக்கத்தில் பெல் பட்டனுக்கு தட்டி ஆளை பிடிச்சோங்க, அப்போ தான் நான் போகிற விஷயம் வரும். நீங்கள் வீடியோ டக்குன்னு வீடியோ பார்க்க முடியும். எண்டு கார்டெலாம் போட நம்மளுக்கு இன்னும் வீடியோ இருக்குது. ஓகேங்களா, நம்ம வந்து நார்மல் வேர்ல்டுக்கு வந்துடலாம். நார்மல் வேர்ல்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு.